எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து யூடியூப்ல புதுசா ஒரு அப்டேட் வந்துக்குது. அது வந்து நெறைய பேருக்கு தெரியாது. அது வந்து என்ன அப்டேட்னா, இப்போ வந்து புதுசா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்க. ஏற்கனவே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மானிட்டேஷன் ஆயிட்டா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. இப்போ வந்து ஏற்கனவே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 2000 வாட்ச் ஹவர்ஸ், 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னொரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் தான் கம்மியாக இருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. 1000 இப்போ என்ன வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துடலான்னு. இப்போ வந்து 2027 பிப்ரவரி 1லேருந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணுமாங்க. அப்போ தான் மானிட்டேஷன் ஆகுமாங்க. அதுமாரி நம்ம வந்து 10 மில்லியன் இருந்தால் போதும் சொல்லுவோம்லங்க. 1 கோடி பார்வையாளர்கள் இருந்தால் போதும் இல்லைங்க. இப்போ வந்து 2 கோடி பார்வையாளர் வேணுங்க. 3 மாதத்துல ஷார்ட்ஸ் மூலமாக மானிட்டேஷன் ஆகிறதுக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம ஏற்கனவே வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியலையேங்க. இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் தான். புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் கஷ்டம், ஏற்கனவே ஆரம்பிச்சவங்களுக்கும் வந்து மானிட்டேஷன் ஆகலாம் கஷ்டம். மானிட்டேஷன் ஆன சேனலுக்கும் கரெக்டாக எந்த ஒரு காப்பிரைட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணாத கரெக்டாக நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக் ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து ஒயிட் ஸ்டுடியோ இருக்குது இல்லைங்க, அந்த ஒயிட் ஸ்டுடியோவில் போயிட்டு நம்ம வந்து அங்கே வந்து 5 ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கான்டாக்ட் இருக்குங்க, 3வது வந்து அனலிஸ்ட் இருக்குங்க, 4வது வந்து கம்யூனிட்டின்னு இருக்குங்க, 5வது வந்து ஹேர்னு. அந்த ஏர்னு இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்லாம் இருக்கும் பாருங்க. டார்கெட் இருக்கும், 4 டார்கெட்டு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து 2027 பிப்ரவரிலேருந்து 8000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்துடுங்க. அப்போ கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம மானிட்டேஷன் ஆகுமா, இல்லைன்னா ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் வந்து இப்போ இடப்பட்ட காலம் ஒரு 4 மாதம் இருக்குது. 4 மாதம் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே வந்து எப்படின்னா தொடர்ந்து வீடியோ லைவு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த இப்போ இருக்கிற 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் போதும். அப்பயும் இப்பயும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பரவாயில்லைங்க, 1000 தான் அப்பயும். நீங்கள் வந்து ஒரு 10 மில்லியன் எடுத்து 1 கோடி பார்வையாளர்கள் ஷார்ட்ஸ் மூலம் 3 மாதம் பார்க்க வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணிடலாங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் தொடர்ந்து இப்போது வந்து நீங்கள் வந்து யூடியூப் நம்பி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் யூடியூப் மட்டும் நம்பி இருக்காதீங்க, அடுத்தடுத்த வேலையை நம்ம செய்யணுங்க. எப்படி நம்மளமாரி இப்போது பெண்கள் வந்து எதனா ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு தாங்க நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் அதனால தான் ஆரம்பித்தேன், நீங்களும் அப்படி தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் வந்து நம்ம தலையில் வந்து பெரிய இடியாக வந்து இறக்கிட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நம்ம வந்து நிதானமாக பொறுமையாக கையாளணும். இப்போ தான் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடகடன்னு அதுக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ போடுவீங்க, 2 வீடியோ போடுவீங்க, இல்லை லாங் வீடியோ போட மாட்டீங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து லாங் வீடியோ போடுங்க. ஒரே இப்போது சமையல் வீடியோ போடுங்க. டிச்சிங்கன்னா தொடர்ந்து போட்டுன்னே இருங்க. இந்த 3-4 மாதத்துக்குள்ளே வாட்ச் ஹவர்ஸு இன்னொரு 1000 கம்மியாகுதா 2000 கம்மியாகுதா கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கிடுங்க. வாங்கிட்ட பிறகு நம்ம வந்து மொல்லமாக சம்பாதிக்கலாம். இப்போ நான் கூட யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து கோடியெல்லாம் சம்பாதிக்கலைங்க. 3 டைம் தான் சம்பளம் எடுத்துக்கிறேன். ஒரு டைம் $100 ரீச் பண்ணுறதுக்கே எனக்கு 1 வருஷம் 6 மாதம் 7 மாதம் அப்படி ஆகிடுது. ரொம்ப கஷ்டம் தான் யூடியூப்பில் சம்பாதிக்கிறது. அதனால தான் நான் வந்து யூடியூப் நம்பி மட்டும் நான் இல்லைங்க. நான் வந்து டைலர் வேலை செய்வேன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து தொடர்ந்து 1 2 3 ப்ளவுஸ் தைப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாரு, வார சந்தையில் போயிட்டு பிஸ்கெட்லாம். அவரு கூட தேவையானதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டில் நானும் கடுகு சீரகம் மிளகு பேக் பண்ணி அவர் கூட வாரத்தில் 1 நாள் 2 நாள் சந்தைக்கு போய் சேல்ஸ் பண்ணுவேங்க. யூடியூப் மட்டும் நம்பியே இருக்கக்கூடாது. ஒரு சிலர் கை கொடுது யூடியூப் மட்டும் நம்பி இருக்காங்க. அவங்க வந்து கேமராலாம் வச்சுன்னு இருப்பாங்க. எல்லாருக்கும் கை கொடுக்காதுல்ல. அது வந்து அந்த அலாகரிக்கும் சொல்கிறவங்க பாருங்கள். அது வந்து இப்போ வந்து பழைய யூடியூபர்கள்லாம் வியூவர்ஸே வரமாட்டேங்குதுங்க. புதுசாக புதுசாக வந்து போட்டுனே இருக்காங்க பார்த்தா யூடியூப் சேனல் ஆரம்பித்து. அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்குது. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்குலாம் கூட ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் பாருங்க. அப்போயே வந்து 50K 16Kலாம் போய்க்குது. 50Kன்றது 50,000 பேர் பார்த்துருப்பாங்க. வீடியோவே 10,000 20,000லாம் போச்சுங்க. இப்போ 1Kன்றது 1000Kவே போக மாட்டேதுங்க. 2K 1K 2Kனா 2000 3000 அதுவே போக மாட்டேதுங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தாங்க 2K 1K 5K 10K போகுது. இல்லைன்னா வந்து சும்மா ஒரு 100 50 150 400 அப்படி தாங்க போகுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் வந்து காசு எதில் அதிகமாக வரும்னா வீடியோவுக்கு தாங்க வரும், ஷார்ட்ஸுக்கு ரொம்ப வராதுங்க.
வீடியோவில் நம்மளுக்கு வந்து விளம்பரம் வருது இல்லைங்க, அந்த விளம்பரத்துக்கு தான் காசு வரும். ஒரு சிலர் என்னைய கூட கேட்குறாங்க, நான் வந்து லைக் போட்டால் உனக்கு காசு வருமா, சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு வருமா நான் கேட்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் காசு வராது அவங்க காசு, லைக் பண்ணாலும் அவங்க காசு வராதுங்க. நம்ம வீடியோவுக்கு நடுவில் விளம்பரம் வருங்க. அந்த விளம்பரத்தாரு வந்து அந்த விளம்பரத்தை பார்த்தாங்கன்னா அந்த விளம்பரங்காரங்க நம்மளுக்கு கொடுக்கத்தாங்க 5 பைசா 10 பைசா ₹1 சொல்லிட்டு சேர்ந்து தாங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறோம். நாங்கள் எங்களுமே சின்ன யூடியூபருங்க. எங்களுமே யூடியூப்பில் ஃபஸ்ட்டு லைக்கே ரொம்ப வீத்து இல்லைங்க. 10 லைக் 20 லைக் 30 லைக் தான் வரும். லைக்கே ஃபஸ்ட்டு நம்மள மாரி புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோங்க. நீங்களும் லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வளர்ந்த ஒரு யூடியூபர் நம்ம மாதிரி நீங்களும் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு கனவோடு தான் நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்போம். ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோசம் ஆரம்பிச்சிருப்போம். எப்படி குழந்தைங்களுக்கோசம்னா குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், யூடியூப் மூலமாக ஒரு ஒரு சம்பளம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்காரர் வந்து ஒன்றியாக கஷ்டப்படுறாரு, அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஒரு மோட்டிவோடு தான் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்போம். நானும் அதனால தாங்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டு ஒரு கடைலாம் இருக்குது, நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இருந்தாலும் அது வந்து லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே கை கொடுக்கானா கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்சது மாதத்துக்கு என்னால் வந்து ஒரு ₹500 தான் ஒரு ₹1000 ₹500 தாங்க அது சேமிக்க முடியுது. அதுமாரி தாங்க சேர்த்து தாங்க நான் 3 வாட்டி சேலரி வாங்கிட்டேன். அதுவே எங்களுக்கு போதும். சிறு துளி பெருவாள் என்னைக்குனா ஒரு டைம் ஓஹோன்னு நம்ம சேனலில் ஓடிடாதா அப்படின்னு உள்ளக்குள்ள ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறார் வாய மட்டே சொல்லிட்டு. அவர் இதை விட 3000 2000 வீடியோவுக்கு அப்லோட் பண்ணிட்டார். ஆனால் சுத்தமாக வந்து மானிட்டேஷன் கிட்ட கூட போக முடியல, அந்த எலிஜிபிளாக ஆக முடியல. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டார். 3 வீடியோ அப்லோட் பண்ண ஒரு வருஷத்துக்குள்ளே 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டாரு. ஆனால் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. இல்லை 10 மில்லியன் ஷார்ட்ஸ் 90 நாளைக்குள்ளே ஜனங்களை பார்க்க வைக்க முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய சேனல் இதுவும் எங்கள் வீட்டுக்கார சேனல் தான், சரவணன் ஆல் இன் ஒன் சேனலும் எங்கள் வீட்டுக்காரது தான். நான் அதனால் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இன்றைக்கிலேருந்தே நாளைன்றது நம்பாதீங்க, இன்றைக்கே நீங்கள் இப்போ யூடியூபராக இருந்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லலை. சப்போஸ் புதுசாக ஆரம்பிக்கிற ஆசை இருந்தால் கூட பரவாயில்ல, இன்றைக்கே ஆரம்பிச்சுக்கிட்டோம். இன்னும் 4 மாதம் டைம் இருக்குதுங்க. நீங்கள் தொடர்ந்து வீடியோ தான் வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வரும். ஷார்ட்ஸும் போடுங்க, ஆனால் லாங் வீடியோ போடுங்க. சமையல் வீடியோ புதுசாக சமைச்சு போடுங்க, விலாகு போடுங்க, கோவிலுக்கு எதனா பண்ண எடுத்து போடுங்க. கோவில் உள்ளெல்லாம் விடக்கூடாதுங்க, மூலஸ்தானத்தெல்லாம் வெளியேருந்து கொஞ்சம் எடுத்து போடுங்க. எதனா உங்களால் முடிஞ்சிருந்த டிச்சிங்கு, டைலரிங், ஆரி ஒர்க்கு, ஒயர் பை போடுறது, உங்களுக்கு என்ன திறமைக்குதோ அது வெளியே கொண்டு வந்து சீக்கிரம் கடை வீடியோ எடுத்து 5 மாதத்துக்குள்ளே 4000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் பிப்ரவரி வந்து 1 பிறந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 8000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுமா? அது ரொம்ப கஷ்டங்க. நான் வந்து 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் நான் அப்படி நாக்கு தள்ளிடுச்சின்னு உங்களை அந்தளவு கஷ்டப்பட்டு தாங்க நான் வர வச்சேன். எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் ரொம்ப அழுதுக்கிறேன், ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சம்பளம் எடுத்துக்காட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. எல்லோரும் வந்து யூடியூப் தானே ஈஸின்னு நினைக்கிறாங்கங்க. ஈஸி இல்லைங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு ₹500 ₹1000 சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த யூடியூப்லேருந்து ஒரு நாளைக்கு ₹10 சம்பாதிக்கினாவே அவ்வளோ கஷ்டங்க. ரொம்ப 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 ஈஸி இல்லைங்க. என்ன நமக்கு ஒரு ஆசைனா நம்ம என்ன ஒரு ஃபேமஸ் ஆக மாட்டோமா, ஒரு நல்லா நம்ம வீடியோ நிறைய நல்லா அப்லோட் ஆகிடாதா, நம்மளுக்கு எதனா ஒரு ஆஃபர் இப்போ எப்படின்னா இப்போது விளம்பரத்துக்கு சின்ன சின்ன துணி கடைக்கெலாம் விளம்பரம் படுத்துகிறாங்கல்ல, அதுமாரி எப்போனா நம்மளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் விளம்பரம் படுத்துகிறாங்க பார்த்தியா, இப்போ வந்து ஃப்ளாட்டுக்கெலாம் விளம்பரம் படுத்துகிறாங்க பார்த்தியா, நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தா நம்மளுக்கும் வந்து விளம்பரத்துக்குலாம் வந்து நடிக்க சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம சின்ன யூடியூப் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் பெருசாக மில்லியனுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் அப்போ கூப்பிடுவாங்கள்ல. அதனால் இப்போத்துலேருந்து நம்ம பாடுபட்டோம்னா தான் ஒரு பெரிய ஒரு லட்சியம் அடைய முடியும். நம்ம எடுத்து வேணால் ஒரு லட்சியத்தை அடைய முடியாதுங்க. இப்போது சாந்தாக்காலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ விளம்பரத்தில் சினிமாலாம் நடிக்கிறாங்க பார்த்தியா, அதுமாரி உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி நம்ம மேலுக்கு வரணுன்றதுனால தான் சொல்கிறேங்க. அதனால் வந்து நீங்கள் பயம்லாம் பயப்படாதீங்க, பொறுமையாக இன்றைக்கிலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலமாக கேளுங்க, ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் எப்படி 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. 8000 மணி நேரம் ஆனால் கண்டிப்பாக 2027 பிப்ரவரி மாதம் வரப்போகுதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நானே எங்கள் வீடியோ எடுத்து சொல்ல போகிறேன். இந்தமாரி சீக்கிரமாக முடிஞ்சால் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணும், இல்லை யூடியூப் சேனல் விட்டு தான் போயிடணும். ஏன்னா அது வேஸ்ட்டாக எடுக்கிறோம் தான்,
கஷ்டம் தான். வேஸ்ட்டாக வீடியோ எடுக்கிற கூட நிறைய பேருக்கு போனஸ் வந்து தான் யூடியூப்லேருந்து. எனக்கு போனஸே வரல. அதுக்கு என்னவோ மெயிலெலாம் அனுப்புவோம், ஏதோ அப்டேட் பண்ணினே இருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு அப்டேட்டே பண்ணல யூடியூப்பில். அதனால் எதனாலும் தெரியல. வியூவர்ஸ் ஒரு நிறைய எனக்கு கூட வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வரல. வ்ளாக் வீடியோ போல. அதனால எதனாலும் தெரியல. எனக்கு கூட வந்து சேலரி வரலைங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.